பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். லைட் அப்படியே எடு. முதல்ல இத வச்சிட்டு அதை எடுத்துவாங்கப்பா. கட்டை எடுத்துட்டு இப்படி வா. சீக்கிரம் வாங்க. ப்ரொடக்ஷன் காபி கொண்டாயா. ஏய் இங்க வா, அங்க பாருடி. ஏதோ ஒரு ஹோட்டல்ல ரிசப்ஷனிஸ்டா இருந்தவ அவளை திடீர்னு கொண்டு வந்து விளம்பரத்துல மதுரை ஆக்கிட்டாங்க. முதல்ல எனக்கு தான் இந்த வேஷம் கொடுக்கறதா இருந்தாங்க தெரியுமா? நீ வேற நெஞ்ச பாரு, பெருசா வந்துட்டா. ஏய் ஷூ, சத்தமா பேசாதடி, அவ கால்ல விழப்போகுது. மேடம் ஷாட் ரெடி மேடம். ரெடிமா. ஹலோ ஹலோ சார். உட்காருங்க. இப்ப சீன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சின்ன பையன் கிட்ட நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நான் தினமும் உனக்கு ஒரு ₹1 காயின் கொடுப்பேன், அதை நீ கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சினா அந்த காசு எடுத்து என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு ஒரு பெரிய கார் வாங்கி கொடுப்பேன். இதுதாங்க மேட்டர். ஓகேயா? என்ன சொல்றீங்களா? கரெக்டா இல்ல இன்னொரு தடவை பார்க்கணுமா? சொல்லி கொடுத்தா சொல்லிடுவேன் சார். அப்ப சரி, ரெடி சார், போலாமா? போலாம். என்ன சார் ரெடியா போலாமா? ஓகே மேடம், நீங்க ரெடியா? டேக் போலாமா? நல்ல தெளிவா டயலாக் பேசணும். ஓகே
அந்த சின்ன பையனை பார்த்து நல்ல பாசத்தோட பேசணும். ஓகே, எதுக்கும் பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்க, தைரியமா பண்ணுங்க, நிச்சயம் சக்சஸ் ஆகும். சரியா? கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. போலாமா? என்னப்பா அது இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் லைட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க? முடிச்சீங்களா இல்லையா? ரெடி சார். டேக் போலாமா சார்? ரெடி சார். ரெடியா மேடம்? ரோல் கேமரா, ரோலிங், ஆக்ஷன். ட்ராலி. சாஃப்ட் பர்கேசின் பாதுகாப்பு அம்மாவின் பாதுகாப்பு போன்றது. ஓகே ஓகே, ஃபேண்டாஸ்டிக். ரொம்ப நல்லா Thank you, பண்ணீங்க. sir. கீப் இட் அப். என்னப்பா யாரும் கிளாப் பண்ண மாட்டீங்களா? கம் ஆன். உட்காருங்க. இந்தாங்க இந்த salary. ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நல்லா பண்ணீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்ஃபேக்ட் ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் கூட இவ்வளவு நல்லா கேட்ச் பண்ண முடியாது. ஆட் ஃபிலிம் நடிக்கிறது ரொம்ப ஈஸி இல்லைங்க, கஷ்டம் இருக்கு. ரொம்ப கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ சார். தட்ஸ் ஓகே. மேடம், இதே மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா நான் உங்களை மறுபடியும் கூப்பிடலாமா? ஓகே சார், சொல்லுங்க. இதே மாதிரி டீசென்டான ஆடா இருந்தா நான் நிச்சயமா நடிப்பேன். தேங்க்யூ மேடம். என்ன இது? இது ஒரு புது வருமானம். என்ன சொல்ற? புது வருமானமா? ஒண்ணுமே புரியலையே. உன் கம்பெனில ஏதாவது அட்வான்ஸ் வாங்கினியா? இல்ல. சரி, நான் சொல்லிடுறேன். ஆனா நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் ஒரு விளம்பர படத்துல நடிச்சிருக்கேன். நடிச்சிருக்கியா? எப்போ? நேத்து நான் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு சொன்னேன்ல, அது போய். நான் போனது ஒரு ஆட் ஏஜென்சி ஷூட்டிங்க்கு. ஒரு பேஸ்ட் விளம்பரத்துல மதரா நடிச்சிருக்கேன். அதுக்காக கொடுத்த பணம் தான் இது. ஏய், என்ன இது? திடீர்னு இப்படி சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்கிட்ட முன்கூட்டி எதுவும் சொல்லல. பாத்தீங்களா? நான் தான் அன்னைக்கே வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியில உள்ளவங்க இந்த விளம்பரத்துல நடிக்கிறத பத்தி உங்ககிட்ட அபிப்பிராயம் கேட்டேன். இதுல ஒண்ணு தப்பு இல்லைன்னு நீங்க சொன்னீங்க. அதையே சம்மதமா எடுத்துக்கிட்டு ஷூட்டிங்க முடிச்சிட்டு கையில பணத்தோட வந்து சஸ்பென்ஸா சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் சொல்லல. உங்க பொண்டாட்டி டிவி விளம்பரத்துல வரப்போறா. இது தியேட்டர் விளம்பரத்துல கூட போட போறாங்க. இது எத்தனை கண்ட்ரில பாப்பாங்க. இத நினைச்சு நீங்க பெருமைப்படலையா? ஆமாமா, ரொம்ப பெருமையா தான் இருக்கு எனக்கு. நீ திடீர்னு சொன்னியா? எனக்கு ஒண்ணுமே புரியல. நேத்து 1 hour போய் நடிச்சிட்டு வந்ததுக்கு, அதுவும் விளம்பர படத்துக்கு 10,000. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அதே சமயத்துல சந்தோஷமாவும் இருக்கு. சந்தோஷமா இருக்குல்ல, அதோட விடுங்க. சரி சரி, இந்த பணத்தை கொண்டு போய் நீயே பத்திரமா பீரோல வை. நான் அப்புறமா வேணுங்கிற போது வாங்கிக்கிறேன். சரி, கொடுங்க. திலகா, என்னங்க? நேத்து பீரோல பணம் வச்சியே, அதை எடுத்துட்டு வா. எதுக்கு? எதுக்கா? இந்த பணத்தை எதுக்காக சம்பாதிச்சோம்? தாம்பரத்து பக்கத்துல லேண்ட் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கத்தானே. என் ஃப்ரெண்டு குரு கிட்ட சொல்லி இந்த பணத்தை கொடுத்து எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுறேன். நீ போய் பணத்தை எடுத்துட்டு வா. அது வேண்டாங்க. என்ன சொல்ற? தாம்பரத்துல வேண்டான்னு சொல்றேன். ஏன்னா நான் ஒரு விளம்பர படத்தோட முடிச்சுக்கிறதா இல்ல. தொடர்ந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் நான் நம்புறேன். சோ கூடிய சீக்கிரம் இந்த துறையில நான் நிறைய சம்பாதிப்பேன். அப்பயே நம்ம தாம்பரத்துல வாங்கணும். நாம இருக்கிற ஏரியாவிலேயே வாங்கலாம். ஹார்ட் ஆஃப் தி சிட்டிலேயே வாங்கலாமே. புரியுதா? ஏய், என்ன சொல்ற? யாரோ கூப்பிட்டாங்க, நேத்து விளம்பர படத்துல நடிச்சிட்டு வந்தேன்னு சொன்ன. நானும் சரின்னு. இப்ப தொடர்ந்து நடிக்க போறியா? இதுல என்ன தப்பு? இப்படி ஒரு அதிர்ஷ்டம் எனக்கு கிடைச்சிருக்கு. எல்லாருக்கும் இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா? சந்தர்ப்பம் கிடைச்சா அதை சரியா பயன்படுத்திக்கணும். அவங்கதான் புத்திசாலி. நான் புத்திசாலி. சரி சரி, புறப்படுங்க.
அது அதான் 4 டேஸ்ல செட்டில் பண்றேன்னு சொன்னேன்ல சார். உங்க அசிஸ்டன்ட் மேனேஜர்ட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் சார். 4 டேஸ் கழிச்சு காண்டாக்ட் பண்ணுங்க. இதுக்கு இடையில ரெடி ஆயிடுச்சுன்னா நானே செட்டில் பண்ணிடுறேன். ஓகே? ஹலோ. ஹலோ, நான் நந்தினி பேசுறேன். நான் கேஸ்ல ஜெயிச்சிட்டேங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் நந்தினி. நான் எதிர்பார்த்தது தான். நீ தான் டென்ஷனா இருந்த. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க தான் ரொம்ப டென்ஷனா இருந்திருப்பீங்க. அதனால தான் முதல்ல உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஓகே, இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்க போலாம் சொல்லு. என்ன ட்ரீட்னு சொல்லு. இந்த சந்தோஷத்துக்கு என்ன ட்ரீட் வேணாலும் கொடுக்கலாம். என்கிட்ட தோத்து போன லாயர் எல்லாரும் முன்னாடியும் என்ன பாராட்டினார் தெரியுமா? உன் திறமைக்கு எல்லாரும் பாராட்டுவாங்க. இது வரைக்கும் உனக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்த திறமை இனி உலகத்துக்கு தெரிய போகுது. இப்படி போன்லயே பேசிட்டு இருந்தா எப்படி? ட்ரீட் எங்க சொல்லு. எந்த ஹோட்டல் போலாம்? முதல்ல கோயிலுக்கு போறோம், அப்புறம் தான் ஹோட்டல். சரி, எந்த ஹோட்டல் எந்த கோயில் சீக்கிரம் சொல்லு. சரி, நேர்ல வந்து சொல்றேன். பாய். சரி. ஓகே, I'll call you later. அம்மா, ஐயா உங்களை வர சொன்னாரு. உங்களை யாரோ பார்க்க வந்திருக்காங்க. டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் ஐயா. நீங்க உட்காருங்க. இருக்கட்டும்மா, முதல்ல இதை வாங்கிக்கோங்க. எதுக்குங்க இதெல்லாம்? என்னம்மா இது? அவ்வளவு பெரிய வக்கீலே இந்த கேஸ் எடுத்து நடத்த முடியாதுன்னு சொன்னதுக்கு பிறகு என் பையன் அவ்வளவுதான் நினைச்சேன். என் பையனை மீட்டு கொடுத்தீங்களே, அதுக்காகத்தாம்மா இதெல்லாம். இங்க பாருங்க, இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என்னம்மா இது? இல்லம்மா, இதை நீங்க வாங்கிக்கணும். ஏய் அம்மா, கால்ல விழுடா. ஐயோ தம்பி, என்ன இது? இதெல்லாம் வேண்டாம். நல்லா இருங்க. நீங்க ஒரு தப்பும் பண்ணலன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. அதனாலதான் இந்த கேஸை நான் எடுத்துக்கிட்டேன். சொல்ல போனா நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். என்னம்மா சொல்றீங்க? ஏன்னா இது நான் நடத்தின முதல் கேஸ். இதுவே எனக்கு வெற்றியா அமைஞ்சிருக்கு. நியாயத்துக்காக வாதாடின சந்தோஷமே எனக்கு போதும். இதெல்லாம் வேண்டாம், எடுத்துட்டு போங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அம்மாடி, பெரிய அளவுல கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்லம்மா. என்கிட்ட இருக்கிறது இந்த ஒரு பவுன் தங்க காசு. மனமாற கொடுக்குறேன், எடுத்துக்கணும்மா. நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் வாங்கிக்கிறேன். இந்தாங்க, குடிங்க. வாங்கிக்கங்க, பாக்கெட்ல வைங்க. நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால இந்த பூவையும் பழத்தையும் மட்டும் நான் வாங்கிக்கிறேன். சதாசிவம், அம்மா, நீங்க நல்லா இருக்கணும்மா. கடவுள் உயிரை கொடுக்கிறாரு. ஆனா இந்த உலகத்துக்கு வந்த பிறகு அந்த உயிரை டாக்டர்களும் வக்கீல்களும் காப்பாத்துறாங்க. உங்களை எங்க குலதெய்வமா நினைச்சு கும்பிடுறோம்மா. ஐயோ, என்னங்க பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க? அப்ப நாங்க வர்றோம். வரமா? ஐயா வர்றோம். வரேங்க. நந்தினி, பாவம், அந்த அப்பாவி பையனை காப்பாத்தி அவங்க அப்பா கிட்ட ஒப்படைச்சிட்டேன். காசு வேண்டாம், நியாயம்தான் முக்கியம்னு அவங்க கொடுத்த தங்க காசையும் வேண்டாம்னு சொல்லிட்டேன். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. உன் மனசும் என் மனசு மாதிரிதான்.
வாமா நந்தினி, நீ பெரிய லாயர் ஆக போற. என்னுடைய நல்வாழ்த்துக்கள். அங்க கோர்ட்லயே பார்த்த வாழ்த்துணும்னு துடிச்சேன். ஒரு 10 அடி தள்ளி நான் நிக்கிறத அண்ணா வாட்ச் பண்ணிட்டு இருந்தா. அவர் முன்னாடி என்னால வாழ்த்த முடியுமோ? அதனாலதான் அடக்கிட்டேன். நன்னா இருமா, நன்னா பிராக்டிஸ் பண்ணு. கோர்ட்ல இன்னைக்கு ஃபுல்லா உன்னை பத்தி தான் டாக்கு. லாயர் சார் எங்க இருக்காரு? நான் அவரை பார்க்கணும். அண்ணா மேலதாமா இருக்காரு. சித்த வெயிட் பண்ணு, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். சார், நான் முதல்ல தனியா ஒரு கேஸ்ல வாதாடி ஜெயிச்சிருக்கேன். அந்த வெற்றிக்கு காரணம் உங்ககிட்ட நான் எடுத்துக்கிட்ட பயிற்சி தான். குருங்கிற ஸ்தானத்துல இருந்து நீங்க 4 நல்ல வார்த்தை சொல்லி என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். ஆசீர்வாதமா? அதெல்லாம் ஒண்ணு தேவை. அவங்க உங்க திறமை புத்திசாலித்தனத்தினால ஜெயிக்கிறாங்க. இந்த குரு சிஷ்யங்கிற சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த அன்பு பாசங்கிறதெல்லாம் சுத்த அம்பு வேஷம். இல்ல சார், அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நான் உங்களுக்கு ஒரு சின்ன மரியாதை பண்ணணும். இந்த மாலைய நான்சென்ஸ். இந்த மாலை மரியாதைலாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற சீப்பஸ்ட் ஃபெலோ நான் இல்ல. இப்ப என்ன நமக்கு ப்ரோக்ராம்? அது வந்து எனக்கே ஞாபகம் வந்துருச்சு. அந்த சிங்கப்பூர்கார கேஸ் கட்டெல்லாம் ரெடி பண்ணு. சரி. இத பார், ஷாமலாங்கிற பொண்ணு என்கிட்ட ஜூனியரா ஜாயின் பண்ண போறா. அவன் நம்பர் டேபிள்ல இருக்கு. சரிண்ணா. அவளுக்கு ஃபோன் பண்ணி சாம்பர்ல என்ன மீட் பண்ண சொல்லு. கண்டவங்க கிட்ட பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. பி குயிக். பரவாயில்ல சார், இந்த மாலைய நீங்க மானசீகமா ஏத்துக்கிட்டு தான் நினைச்சுக்கிறேன். நீங்க என்ன திட்டினாலும் என்ன பேசினாலும் இந்த வாழ்க்கைதாவே நினைச்சுக்கிறேன். நந்தினி, மனசுல எதையும் வச்சுக்காதம்மா. அண்ணாவோட சுவாகதான் நோக்கு நன்னா தெரியுமே. என்னைக்கு பிரத்தியாரா அவர் வாயை திறந்து வாழ்த்தி இருக்கிறாரு உன்னை வாழ்த்துறதுக்கு. எல்லாம் பொறாமம்மா. நீ எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருப்ப. அதனால அண்ணா எத்தனை கேஸ்ல ஜெயிச்சிருப்பாரு. இப்ப நீ வேற தனியா பிராக்டிஸ் பண்றியோ இல்லையோ, அதான் உன் அளவுக்கு இனிமே அண்ணாவுக்கு நல்ல அசென்ட் கிடைக்கவே மாட்டா. அதான் அண்ணா ஆட்டம் கண்டுட்டார். அதனாலதான் பொறாமை, வேதனை, இந்த கோபதாபம் எல்லாம். நீ இதை ஒண்ணு கண்டுக்காதம்மா. இன்னைக்கு இந்த பட்டாபி சொல்றமா, நீ ஓஹோன்னு வருவமா. பின்னாடி அண்ணாவுக்கு நேக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா நேரா இந்த ஆத்த விட்டு உன் ஆத்து வாசல வந்து நிப்பேன். என்ன குமாசாவா ஏத்துக்கணும். யார் மனசு எப்போ எப்படி மாறுன்னு நேக்கே தெரியாது. பேசாம இந்த மாலை எடுத்து பத்திரப்படுத்திடுவான். என்ன அத்தை, ஒரு வார்த்தை கூப்பிட்டு இருந்தா நான் வந்து பரிமாறி இருக்க மாட்டேனா? நீங்க போய் பரிமாறிக்கிட்டு கொடுங்க. எப்படி? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். அப்படியே மாமியாருக்கு மரியாதை கொடுக்கற மாதிரி நடிக்கவும் வேண்டாம். நீங்க பெரிய லாயர் ஆயிட்டீங்கம்மா. உங்க வேலையை மட்டும் பாருங்க. இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த வீட்டு மருமகங்கிற உரிமையோட செய்யறதெல்லாம் இங்க வேண்டாம். புரிஞ்சுதா? நந்தினி,
இந்த வீட்ல உன்னை யார் மருமகளா நடத்தினாலும் சரி நடத்தலனாலும் சரி புருஷனா என்னை கவனிக்க வேண்டிய கடமை உனக்கு இருக்கு. உன்னை பொண்டாட்டி அதிகாரம் பண்ற உரிமை எனக்கு இருக்கு. நீ எவ்வளவு பெரிய லாயர் ஆனாலும் சரி, இன்னும் எவ்வளவு வளர்ந்தாலும் சரி, எனக்கு பொண்டாட்டி தான். புரியுதா? எனக்கு சர்வ் பண்ணு. பொண்டாட்டி கையால சர்வ் பண்ணி சாப்பிடுறதே தனி ருசி. வா, எனக்கு அந்த பொரியல் எடுத்து வை. அம்மா கிடக்குறாங்க, அந்த பொரியல் எடுத்து வை. வா நந்தினி.